மோசம் போயிட்டோம் சார். என்னடா சொல்ற? நம்ம சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்ன முறைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? அப்போ எங்கால் துரோகம் பண்ணதா சொல்றீங்களா? செஞ்சுவன் சொல்ல மாட்டாயா? சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஆள் இருக்காயா? அலெக்சாண்டர். வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் அலெக்ஸ். உனக்குப்பா என்ன விஷயம்? நாம சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு கொள்ள செட்டில் ஆயிடலாம். தெரியும் நீ பீட்டர் தவிர வேற யாருக்கிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா ஒரு சின்ன விஷயம், நீ இப்ப எங்க கூட வரேன்னு சொன்ன சந்தோஷமா போலாம். இல்லன்னா போனா மாத்தான் போவேன். ஆமாப்பா, நீங்க செஞ்சாலும் செஞ்சிருவீங்க. கையில வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் ஒருத்தன், நீங்க 10 பேர், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்கள முதல்ல எம்எல்ஏ யார் கை வைக்கிறாங்களோ அவங்கள மர்டர் பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. முடிவெடுக்க அரசியல்வாதிகளுக்கா கஷ்டம்னா உங்களுக்குமா கஷ்டம்? முடிவெடுங்கப்பா. என்னப்பா யாருமே வரல? அதுக்கு தான் சொல்றது, எக்குதப்பா பேசி மாட்டிக்கூடாதுன்னு. கொலை பண்ண வரக்கூடாது, வந்தா பயப்படக்கூடாது. இதுல இல்ல, இங்க இருக்கணும். என்ன தெரியாது? தில். தில் என்ன? அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன? தில்லு. புரிஞ்ச சரி. என்னடா? பீட்டர் 1 ஹவர் சொன்னார். ஆக மொத்தத்துல என் ட்ரக் எங்கிருந்து வருதுன்னு யாரோ யாருக்கோ சொல்லி இருக்காங்க. சத்தியமா சொல்ற, வெளியாள் யாரும் கிடையாது, நமக்குள்ளவே ஒரு ஆள். யார் அது? தெரியாது சார். அலெக்ஸ் கூட நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தானே சார்? அவன் கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னடா சொன்ன? அலெக்ஸ் பத்தி சொன்ன? அலெக்ஸ் யாருன்னு நல்லா தெரியல. அலெக்ஸ் யாருன்னு தெரியல. அலெக்ஸ், இவன் அடி. அலெக்ஸ்! அலெக்ஸ் போதும், நீ வாங்க. வா. என்ன அடி? என்ன அடி? என்ன இதாண்டா அலெக்ஸ், இதை செய்யணும் செஞ்சிருவான். எதுக்கு ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எஜமானுக்கு விசுவாசத்தை காட்டுறதுல நன்றி உள்ள நாய். இவனை பார்த்தா நீ சந்தேகப்படுற? சார் சார், சார் பிடிப்பட்ட சருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடலை கரைச்ச பெருங்காய மாதிரி. அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? டென்ஷன் இல்லப்பா, இவ்வளவு பெரிய அணைக்கட்டுல ஒரு சின்ன ஓட்டத்தானே கசிஞ்சா கசிஞ்சு போதுன்னு விட்டுட்டா நாளைக்கு அதே ஒரு பெரிய வெள்ளமாய் நம்மளே தட்டிட்டு போயிடும். பிடிப்பட்ட சரக்க பத்தி எனக்கு கவலை இல்ல. காட்டி கொடுத்த ஆள் யாருங்கிறதா எனக்கு தேவை. நான் தெரிய வைக்கிறேன். நான் இந்த கத்திய டேபிள் மேல வச்சு சுத்துவேன். அது யார குறி வச்சு நிக்குதோ அவன் தான் காட்டி கொடுத்தவன். அலெக்ஸ் என்னாச்சு? அது என்னதான் காட்டுது? நீங்க போலாம். எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப சொல்லு,
குறி எங்க தமிழ் விடுமோன்னு ஒவ்வொருத்தனும் பயந்துட்டு இருந்தா. ஆனா ஒருத்த மட்டும் பயப்படாத மாதிரி நடிச்சான். நடிச்சானா? அப்போ அவன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். தண்ணி தண்ணி ஓடியாங்க. சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா? என்னடா தேவிட்டே? டேய், அண்ணே, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேட்டா போய் தண்ணி விடுறா. ஏமா இங்க வா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்முன்னு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதும் உங்க முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. ஆமா. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு குடம் தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி. உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கட்டே. சீக்கிரம் கம்மியா? தம்பி ஒரு குடம் தண்ணி விடுப்பா. அப்படி உனக்கு அறிவில்ல? எத்தனை சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்து ஓன் சொல்லையா? போகட்டு. ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யாராவது? அண்ணே. என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர்னே. அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை. நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுனே. மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவ. ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? இங்க வா. கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல. தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டுன்னு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க. போங்க போங்க. பாட்டி, இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா, நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி, கொஞ்சமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு? யாரா நீ? திறந்து உள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட? அவ புருஷங்க. என்னடா கையில? விளக்கெண்ண. எதுக்குடா? இடுப்புல சுருக்கு. ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். ஏய், குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. ஏய், விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். என்ன ஐயனார், என்ன பாக்குற? இதெல்லாம் ஏன் சரக்கு, எடுத்துட்டு போறேன். இதோ பார், திருட்டுலயும் ஒரு நியாயம் இருக்கும். நானும் திருடன் தான், ஆனா இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டேன் ஒன்ன மாதிரி. நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு ரொம்ப சின்ன பைய, என் மாதிரி அப்ப கிட்ட வச்சுக்காத. அப்பா, என்ன மகனே? பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு போக சொல்லுங்க. தேரிக்க, இப்பதானே சொன்ன நீ சின்ன பிள்ளைன்னு. பிள்ளைங்க லாலிபப் அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க கூடாது கண்ணா. பிள்ளைங்க எதுக்காவது அடம் பிடிச்சா பொருள் கிடைக்காம கூடாது, தெரியுமில்ல? மேல பாரு. ஏய், பொருளை வச்சுட்டு போக சொல்லல, நீ அவனுக்கு மேல போயிடுவ. இப்ப தெரியுதா யாரு அப்பா அம்மாவன்னு? ஊருக்கே தெரியும் கண்ணு, துப்பாக்கியன் குலதெய்வன்னு சொல்லு. ஏய், துப்பாக்கி நெல்லு. திருடனுக்கு உடம்பு முக்கியம் இல்ல கண்ணு, மூளைதான் மூளைதானம்.
என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை கொள்ளடிச்ச மாதிரி ஓன்னு கத்துறியே. அந்த துப்பாக்கி எடு. நாங்களாம் துப்பாக்கி தொடச்சு வைக்கிற ஆளே இல்ல. வீட்டுல நீலாம் ஒரு ஆளு, உனக்கு 20 அடி ஆளு. இனிமே நீ என் லைன்ல குறுக்க வந்த உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன். உங்க அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். ஆம்பளைக்கு வீரமும் வேணும், விவேகம் வேணும். இப்படி போலாம். ஐயனார், இது நல்லா இல்லடா. இது நல்லா இல்ல கண்ணு. நான் வருவேன். யாராவோ? அவதானு ஐயனாரோட பொக்கிஷம், பொன் முட்டேற வாத்து. அதை எடுத்துக்கோ. என்ன செய்யணும்? ஒரு கொலை பண்ணணும். கொலையா? இது வரைக்கும் நீ கொலை பண்ணதில்ல, அதனால நான் தயங்குறேன். அந்த பொட்ட பையன் ஐயனார் ஏன் சரக்கே திருடி ஏன் வியாபாரத்துல எனக்கே சரிசமமா வரணும்னு நினைக்கிறான். என்னைய மிரட்டுறான். தப்பு தானே? அவன் என் நிழல கூட தொட முடியாது. நேத்து புதுசா முளைச்ச அந்த புது பணக்கார பரதேசி, அவனுக்கு அவ்வளவு திமிரா? அவனுடைய திமிருக்கு அஸ்திவாரமே அந்த பொண்ணு அனு. அஸ்திவாரமே இல்லைன்னா கட்டணமும் புதுசு, அவனுடைய பணமும் புதுசு, அவனுடைய திமிரும் புதுசு, எல்லாமே புதுசு. என்ன மிரட்டி அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. வாழ்நாள் பூரா அந்த பரதேசனா இந்த பீட்டர் நினைச்சு புலம்பணும்டா, புலம்பணும். அதுக்கு அந்த அனு சாகணும். She should be killed. அலெக்ஸ், அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஆடுற ஆட்டமே கடைசி ஆட்டமா இருக்கணும். Excuse me. என்னடா? அலெக்ஸ், அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்டா. அலெக்ஸ், நான் நினைக்கிறேன் குறி வேணும்னு தப்பிடுச்சு. தப்பல, தாங்கிட்டேன். நான் பீட்டர் சொன்னபடிதான் செய்யலான்னு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணுடைய கண்லையா பாட்டிலையா தெரியல, ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா பீட்டருக்கு என்ன பதில் சொல்லுவ? ரஃபிக் சொன்ன அவன் குறி தப்பிடுச்சுன்னு. ஆனா என் குறி எப்பவுமே தப்பாது. கவலைப்படாத. எந்த தவறுமே முதல்ல செய்யும் போது கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அட என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராம இங்கே நின்னுட்ட. ஆடிட்டோரியம்ல நடக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்தா போச்சு. கமா எடுத்துக்கோ. என்ன என்ன பயமா இருக்கா? சரி வானா விட்டுரு. ரஃபிக் இந்தாடா. வேண்டாம், நானே போறேன். எங்க என் பேச்ச மறக்கிறியோ நினைச்சேன். பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா சரி. ஏண்டா, சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை முடியும்.
எங்க அப்பா பத்தி ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? எங்க அப்பா பத்தி ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? சொல்லு. சிஸ்டர், நான் வாடி போயிட்டு வரேன். ரோசி, அனு ரூமுக்கு தானே? ஓகே. சிஸ்டர், நீங்க? ஐம் டாக்டர் போஸ் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் நரேந்திரன் என்ன அனுப்பிச்சாரு. நீங்க தானே சிஸ்டர் ரோசி? ப்ளீஸ் ஃபாலோ. க்ளோஸ் த டோர். டாக்டர், டாக்டர், நான் செத்துருவேனா? நான் செத்துருவேனா? இந்த ஊசியை போட்டு நான் செத்துருவேனா? டாக்டர் ப்ளீஸ், நான் சாகணும் டாக்டர். நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம்ல டிஸ்டர்ப் பண்ணாத. டாக்டர் சொல்லியிருக்காரு நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு. இனிமே என்னால கூட்டத்துல ஆட முடியாது. ஏய், நீ கூட்டத்துல ஆட வேணாம் சொல்லிடா. ஆடக்கூடாதானமா சொல்றாரு உன்னைய? துபாயில இருந்து ஒரு பணக்காரன் வரான், அவன் எதிர்க்காடு. அமெரிக்கால இருந்து ஒரு பணக்காரன் வரான், அவன் எதிர்க்காடு. சந்திரமண்டலத்துல ஒருத்தன் வரான். என்ன ஒண்ணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல? நீ இனிமேல் கூட்டத்துல ஆடவே வேணாம், ரூம்ல ஒருத்தனுக்காக மட்டும் ஆடு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன ஏத்து பேசுற? அவன் எழுத்து பேசக்கூடாதுமா. தம்பி பேச்ச கேட்டனால நான் அப்படி ஆயிட்டேன். அப்படி ஞாபகம்னா வேட்டி மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல வேட்டி பட்டாலும் நீ போடுறது வேட்டிதான். பொம்பளைங்களை அடிச்சு எனக்கு பிடிக்காது. மீறி அடிச்ச பொட்டாடுவேன். ஏய் ஏய், என்ன இவன் டாக்டரா இல்ல அடியாளா? இவன் யாரு? இவன் என்ன நீ ஏன் எழுதிக்கிற, நீ அழிச்சுக்கிற? யாரு இவன்? அலெக்ஸ், வீட்டோட ஆளு. ஏன் இதை முன்னாடியே சொல்லல? என்ன பண்ண சொல்லுது தம்பி? எப்பயாவது வீர வருது, அந்த நேரத்துல குரல் வர மாட்டேங்குது. பீட்டர், பீட்டர் தெரியும். ஆடிட்டோரியத்துல யாருக்கோ வச்ச குறிதான் அணு மேல பட்டுடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அம்பு எங்க இருந்து போறப்பட்டு இருக்குன்னு. நானே போன் பண்ணி அனு செத்ததுக்கு அனுதாபம் தெரிவிக்கலான்னு இருந்தேன். அணு சாகலடா. அலெக்ஸ், சார், அணு அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருக்காங்க. இன்னொரு ஆளுங்க அங்கதான் இருக்காங்க. அப்படியா? நானும் வரேன். ஏண்டா, நான் என்ன புலி வேட்டைக்க போறேன், உன்னையும் கூட கூட்டின்னு போறதுக்கு? பொறாவு பிடிக்க போறேன், கழுத்தை நெரிச்சு கொண்டாடுறேன். இங்கே கடை. என்னாச்சு? பீட்டர் வேற இடத்துக்கு அனுப்பிட்டேன். அணு எங்க இருக்கா எனக்கு தெரியும். வா. அனு, அனு, ஐயா, என்னை அடிச்சு போட்டு அணு தூக்கிட்டு போயிட்டாயா? அவனை பிடிக்கடா. உன்னை தனியா விட்டு என்னால் போக முடியாதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உனக்கு அனுக்கு தேவையானதுல ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. ஆல் தி பெஸ்ட்.
டேய் நீ அந்த பக்கம் போ. டேய் நீ அந்த பக்கம் போ. நம்ம இந்த பக்கம் போவோம். அங்க நம்ம கார் இருக்கு. ஐம் சாரிடா, உன்னை அடிச்சு நான் தப்பிச்சுட்டு போயிட்டேன். அப்படிதான் நீ பீட்டர் கிட்ட போய் சொல்லலாம். போ. ஒழுங்கா ஒருத்தனை பிடிக்க மாட்டீங்க, பிடிக்க விடவும் மாட்டீங்க. இடம் வண்டியா பின்னால. Take it back, man. தம்பி தப்பிச்சுட்டாங்க. இனிமே நம்மளுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இப்படியே திருட்டுத்தனமா ரயில் ஏறி ஊர் போய் சேர்ந்தோம்னா நான் அந்த பழைய 4 எருமையை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். நீயா? ஏய் பீட்டர், முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. 2வது ரவுண்ட்ல இந்த ஐயனார் தான் ஜெயிக்க போறான்டா. என்னால முடியல. அப்புறம் பிரேக் இல்ல. சார், நீங்க பயப்படுற மாதிரி அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டான் சார். போலீஸ்ட போனா போலீஸ் என்ன பண்ணும்? ஏற்கனவே போலீஸை விலை கொடுத்து வாங்கி இந்த பாக்கெட்ல வச்சிருக்கான்டா. அப்போ ஏன் சார் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதா? யாரு, நானா? அவன் அந்த பொண்ணு கூட்டு போயிட்டான்ட்டு நான் கவலைப்படுறா? வயசு கோளாறு, கூட்டு போயிட்டான். போட்டோம் போட்டோம் விடுறா, ஓட்டம் விடுறா. ஆனா என்னை எதிர்த்துட்டான். என்னை எதிர்த்தவன் யாரையும் நான் வாழ விட்டதில்ல, வாழ விடவும் மாட்டேன். அலெக்ஸ் ஆகணும், அலெக்ஸ் ஆகணும். ஏன் என்ன கடத்தின? கடத்தல, காப்பாத்தின. எதுக்காக என்ன காப்பாத்தணும்? வேண்டாம், யாரும் என்ன காப்பாத்த வேண்டாம். நான் சாகணும், நான் சாகணும். ஏய், ஏய். என்னாச்சு? ஒண்ணு வா வா. சாரி, துணியெல்லாம் பிளட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. திருப்பி ஏன் வந்த? ஒரு மனிதாபிமானம். அதான், அதுக்காக தான் நானும் உன்னை காப்பாத்தினேன். இதை பாரு, உலகத்துல என்னை விட உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாவதா ஒரு முடிவுன்னா இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்காம திருப்பி நீ சாக்கணும்னு நினைச்சா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது.
என்ன? நானும் வரேன். நானும் கூட வரேன். இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? நல்லா போச்சுனே. ரைட் சொல்றியே. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர், என்னது அண்ணே, நான் கொஞ்சம் தூங்கணும். வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. செரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. Takita, 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 takita. Tititai, 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 tititai. Tayum tatta, tayum taha. Tititai, 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 tititai. ஏய், ஏழற வாழ பிடிக்கல. இத பாரு, சாகுநகர் முடிவு எடுக்கிறது எப்பவும் ரொம்ப சுலபம். ஆனா வாழ்றதுதான் கஷ்டம். நான் வாழ்ந்த எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏ, உனக்குன்னு வேற யாரும் இல்லையா? இல்ல, கொச்சின்ல ஒரே ஒரு அத்தை மட்டும் இருக்காங்க. அப்போ அந்த தொப்பி போட்டாள் யாரா? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை சீரழிச்சவனே அவன் தான். தாய் மாமாங்கிற உறவை சொல்லிக்கிட்டு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சான். அடேடே, வாடா. ஆமா, என்ன ஆச்சு உன் கழுத்துக்கு? அது ஏமாமா கேக்குற? ஒருத்தன் என்ன பார்த்து அவன் சொன்னால தம்பி, அதானே தடக்குன்னு தெரியுமா கழுத்து நலக்குன்னு புடிச்சுக்கிச்சு. டாக்டர் சொன்னாரு 2 மாசம் ரெஸ்ட் எடுன்னு. அப்பதான் இவன் சொன்னான். மாமா இருக்காரு 4 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் போதும். நீ சொன்ன ஏதாவது ஒரு ஓரத்துல தங்கிக்கிறோம். தாராளமா தங்கிக்கப்பா. அனு, இவனை கூட்டிட்டு போமா. ஏமா எங்க பெத்தவ பாதிலே போட்டுக்கிட்டு போயிட்டா. தட்டி கேட்க யாரும் ஆள் இல்ல. விட்டு விட்டா சொத்து இருக்கு. அதுக்கு என்னப்பா? விட்டு விட்டா சொத்து இருந்தாலும் ஒன்னா சேர்க்கறதுக்கு விட்டு போன சொந்தம் இருக்குல்ல. சொந்தத்தையும் சலங்கையும் ஒன்னா சேர்த்தோம்னா நாம கோடீஸ்வரன் ஆயிடலாம். தம்பி, நீ போற கணக்கெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசு தனியா நிக்கிறாரா? ஆட விட்டுருவோம். அவரு ஆடுவாரா? என்ன குழந்தை சலங்கட்டி ஆடுது, கேழவனை சாராய ஊத்தி ஆட விட்டுருவோம். தித்தை 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 தத்தை குடிங்க. என்னடா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப தண்ணி என்ன பூமியில இருந்தா வருது? ட்ரெயின்லயும் லாரி தானே வருது. அதான் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் இல்லடா? இன்னும் கொஞ்சம் குடுறா, தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்கே. அன்னையில இருந்து எங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டான். மாமா, இதுல சோமநாதன் ஒரு கையெழுத்து போடு. உன் பொண்ணுடைய தலையெழுத்தையே மாத்திடுறேன். என்ன இதுல ஒண்ணுமே எழுதவே இல்லையே. இப்ப ஒண்ணும் தெரியல. எழுதி இருக்கு, எழுதி இருக்கு, எழுதி இருக்குல்ல? இருக்கு. கையெழுத்து போடு. போடுறேன் போடுறேன். இதுதான்டா வாழ்க்கை. கீழே இருக்கிறவன் மேல, மேல இருக்கிறவன் கீழே. எது இதுலலாம் எங்க அப்பா கையெழுத்து போட்டாருன்னே தெரியல. எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அதுல இருந்து எங்க குடும்பமே தலைகீழா மாறிடுச்சு. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா, பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க, உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்சேன். எவ்வளவு? 25 கிலோ உனக்கு. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு. சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வெல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா விடுங்க. சீக்கிரம் போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் என்ன? எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம். இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்புல துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரா? சைலண்டா.
வேண்டாங்க ஏம்மா பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும் ம். ஏம்மா தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும் ஐயோ. ஆ, ஏம்மா இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும் ம் கட்டி பிடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா அதுக்கு வேற வழி இருக்குங்க சொல்லு செலவு ஜாஸ்தி ஆகும் ஆட செலவு விடுமா நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான் நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம் வாடிய சாரி தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன் பரவாயில்ல சரி வா இத பாரு ரொம்ப கஷ்டப்படாத வா வா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு சொந்தக்காரன் கேக்குறான் சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்தேன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்திருப்பிய டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா டேய் நாயே வாய மூடுறா சும்மா ஏன்னா நேத்து ராத்திரி என்ன அது ஒண்ணு இல்லப்பா நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது ஓ. ஏம்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது இருட்டுல ஒண்ணும் தெரியல ஒண்ணும் பாக்கலையே நீ ஆஹா. சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே டயர்ல அப்படியே தூங்கிட்டோம் ஆஹா நானும் டயர்ட்ல தான் அப்படி ஆகி போச்சு இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஹலோ ஆயம் டேய் பேர் சொல்லுடா ஆயம் எனக்கு பேர் இல்லீங்க ஐ ஆம் கிளீனர் டிவி தாண்டவராயன் யுவர் டேவிட் செருப்பா என் பேர் நீ ஏடா சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ ஐ ஆம் டிவி பேர் பாக்குறோம் போடா நீங்க போங்க வணக்கம் வாங்க. என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போடா கையை கீழ இல்ல என்ன ராத்திரி நடந்ததை பார்த்திருப்பாங்களோ சேச்சே ஆளை பார்த்தா அப்படி தெரியல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு ஹலோ சும்மா சொல்லக்கூடாது ஆ. ராத்திரி அசத்துட்டீங்க ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே மனசு என்ன தேவை தத்துவமா ஏங்கிட்டியா போடா டேய் டேவிட் டிரைவர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க நான் செய்யறேன் தேங்க்யூ லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம் சே பணமா சார் முக்கியம் மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம் நான் சொல்றது திருப்பி சொல்றாரு ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க புள்ளாவனா என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீ மனுஷனா மிருகமாண்ணா அதுல என்ன உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே இன்னொரு சந்தேகம்ண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க அது எப்படிண்ணே அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மவன மோதுனா 2 பேருமே தான் சாகணும் அண்ணா ஏதோ கொஞ்சம் பிரேக் வைங்க பிரேக்க போடுங்கண்ணே அதான் நானும் தேடுறேன் இந்த இது வேணும் பாருங்க அட பாவி அதை ஏன்டா புடுங்கன வண்டி தொடங்கும் போது இடிச்சுக்கிட்டே இருந்துச்சா அதுதான் கழட்டி வச்சுட்டேன் ஐயோ இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது நீங்க என்ன பண்றீங்க ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க நான் வர்றேன் ஜம்பிங்கா மவன அதான்டா நடக்காது பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல மோதுங்க மலையில மோதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன் ஏன காத்துக்கிட்டு கத்துறீங்க அட பாவி டேய் ராஜா இனிமே நீ லாரியே துடைக்காதடா இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா ஏன் இல்ல அத பாருங்க திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு இது பாருங்க இந்த வராங்க பாருங்க அம்மா அம்மா ஐயா ஐயா தாய் 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம் ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா இருங்க தண்ணி பிடிச்சு வருவாங்க அம்மா அம்மா தாயி தாயி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா தாங்க முடியலமா ஒரு கிளாஸ் தண்ணிமா ஒரு கிளாஸ் தண்ணி என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது அதுதான விதிங்கிறது ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே தத்துவம் பேசுறியா எழுந்திரி மேல என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு சார் நம்ம ஆளுங்கிட்ட இருந்து போன் படா பரதேசி
அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட திட்டம். அவன் புத்திசாலிடா, அவன் புத்திசாலி. ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆள் இல்லையா? டேய், தப்பிச்சுவன் சாப்பாட்டுக்காக அலைவான். அந்த வட்டாரத்தில் அந்த மாதிரி இடமா தேடிப்பார். போன வேடா பரதேசி. வாங்க வாங்க, சும்மா வாங்க. என்ன நினைக்கிறீங்க? வாங்க, துணிஞ்சு வந்துட்டீங்க. துணிஞ்சு உனக்கு துக்கம் இல்ல சொல்லுவாங்க. நான் இருக்க பையன் எதுக்கு? வாங்க. பீடி வயிறு கூட இல்ல, பீடி குடிக்கிறேன் பாரு. மாஸ்டர், 2 ஸ்பெஷல் சிலோன் பரோட்டா, ஊத்திக்கிறதுக்கு குடல் குழம்பு. சீக்கிரம் சீக்கிரம், நம்ம கெஸ்ட் சூப்பரா போடுங்க. சாப்பிடுங்க. பிரியாணியே தந்திருப்பேன். அதோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தான் தெரியும். பிறந்தது போன வெள்ளிக்கிழமை. இழுத்த நூல் நூலா வரும். அதுக்கு இது பெட்டர். மாஸ்டர், பரோட்டா ரொம்ப தூளுன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு செட்டப் தான். உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. உங்க வீட்டுல சகுப்படி காமிச்சிருப்பாங்களே. ஓ மை காட், என்னைக்குதான் இந்த உலகம் காதலை பத்தி புரிஞ்சுக்க போதோ தெரியலையே. ரொம்ப உணர்ச்சிப்படாத. அம்மா, ஒரு ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கே, நீ யாரு? என்ன பத்தி நானே சொல்லிக்க விரும்பல, இருந்தாலும் நீ கேட்டுட்ட, அதனால சொல்றேன். உண்டாக்கினது 2 பேர், உருவான கூட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மால அனாதை. பேரு நைனா. பேரு 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 நைனா. லோக்கல் சூப்பர் ஸ்டார். லோக்கல் சூப்பர் ஸ்டார். டேய், சாப்பிட விடுறியா? சாப்பிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். சாப்பிட்டு தெம்பா அடிக்கிறாள் பாத்துருக்கேன். ஆனா சாப்பிட சொல்லிட்டு தொந்தரவே இல்லாம அடிக்கிறாள் இப்பதான் பாக்குறேன். நல்ல ஆளை தான் பிடிச்சிருக்க. போராட்டா. டேய் போடா. பீட்டர், நீ ஒரு ஆம்பளை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்ட. சும்மா கத்தாத. என் ஒளியில நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. திருப்பி அந்த பொண்ணையோ என்னையோ கொல்ல முயற்சி பண்ண நான் பேச மாட்டேன். நடக்கிறத வேற. இந்த பீட்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்றதான் செய்வான். நான் செய்யறதுதான் சொல்லுவேன். அலெக்ஸ், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பழசுடா. என்கிட்ட வச்சுக்காத. நானும் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் பீட்டர். இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப பழசு, நான் புதுசு. போன வேடா. வேடிக்கை பார்த்து இறங்க. ஏதாவது நல்ல தொழில் செஞ்சு பிழைக்கலாம்ல. தலைவா, நீயா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி தலைவாங்க? பெரிய ஆள் தலைவா. நான் ஏதோ கிடைச்சதை சுருட்டிட்டு போலானா, நீ பஸ்ஸையே சுருட்டிட்டு போறிய. மார்னிங் தலைவா, எப்படி இருக்கீங்க? தலைவா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பக்கா தொழில்காரங்க. ஒரு திருடன் இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டான். டேய், எடுத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்கடா. வரட்டா? வரட்டுமா தலைவா? எல்லாத்தையும் கேட்டா சொல்லு. யார் நீ? யார் நீ? சொல்றேன் சொல்றேன். உன் ஆடிட்டோரியத்தில் சுட்டது நான் தான். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? only 1000. டேய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா, இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடாதீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ, சாமியா?
ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்லாம் மொட்டை போடுவாங்க இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கணமெல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணே, நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிக்கிட்டு அழகப்பா, அழக அழகப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்படி மாதிரி தியோரம் பிடிக்கிற. ஐயோ, இரு. டேய், யாரவன் தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன்? போடாத பக்கம். ஐயோ பாம்பு! டேய், ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்தாத. டேய், நிறுத்தாதடா. ஊதிட்டே இருடா. எனக்கு பாம்பு. ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தான் முக்கியம். டேய், என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன? சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும், இல்லன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கிறான் பாரு. டேய், பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடுறே. இந்த செயினா? இதை நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வாடான்னு திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணன் ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டேன். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ, சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா. அப்பா, செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. கேட்ட 1000 என்னாச்சு? கொச்சின்க்கு இங்க இருந்து பஸ் எப்ப கிளம்பும்? இனிமே எந்த பஸ்ஸா இருந்தாலும் காலையில தான் புறப்படும். ஏய் கேளா, நாளை காலையில பணம் வரணும், இல்ல உன் பையன் வரணும், புரியுதா? ஜாக்கிரதை. அவங்க எல்லாம் யாரு? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல தனியா இங்கேயாம நிக்கிற? கொச்சினுக்கு போனோம், பஸ் இல்ல, காலையில தான் போகுமா? ஆமாம்மா, அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? வேணும்னா என் வீட்டுல வந்து ராத்திரி தங்கிட்டு காலையில போலாமாம்மா? இல்ல, நான் பரவாயில்லம்மா. ஆட்டோ உட்காருமா, நீ என் பொண்ணு மாதிரி தைரியமா உட்காரு. காந்தி நகர் போப்பா.
சும்மா சொல்லக்கூடாது. கிழவனுக்கு பயங்கரமான மூளை. சொன்னபடி அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டானே. பாத்துவாமா. காத்து மழை இருக்கிறதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆள் வருது. இடிச்சுக்க போற. பார்த்து பார்த்து. சக்குபாய். என்ன கோவிந்தா? இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. அதுக்கு இதை வந்துட்டேன். இப்படி வாமா. இவங்க தான் வீட்டுக்காரவங்க. இங்க நான் தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. நீ இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். அப்படி இல்லம்மா. வாமா வா. அந்த ரூம்ல போய் பத்திரமா இரு. நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஹலோ, என்னங்க? ஒரு பொண்ணு இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கிச்சு. அது இந்த பக்கம் ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்ல சுடிதாரில் போட்டிருந்தது. கொஞ்சம் குண்டா இருந்தது. ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. எக்ஸ்கியூஸ் மீ. ಹುಡುಗಿ? பொண்ணு இந்த சுடிதாரில் போட்டிருந்தது. ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಬನ್ನಿ. ಅವನು ಸ್ಲೀವ್ಲೆಸ್ ಟಾಪ್ಲೆಸ್ ನೀನು ಚೂಡಿದಾರ್ ಹಾಕಿರೋದಾ? ಬಾ ಬಾ. ನೋಡಿ ಸರ್, ಎಲ್ಲ ಗುಂಡಾಗಿರೋರೆ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. நான் எதிர்பார்த்தது இது இல்ல. தம்பி தமிழா, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா. அதான் அது பொண்ணுதா? ஏய், புதுசா வந்த அந்த பொண்ணை கூப்பிடு. தம்பி, இதை விட புதுசா பெங்களூர் சிட்டில எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க புருஷன் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும். இப்போ சொல்றேன், நான் உன்னை கடத்தல, காப்பாத்துறேன். ஆமா, நான் திருடந்தா. உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆள் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ என் கூட இருந்த அந்த 2 ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். நீ என் மேல் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் விட்டு போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் பொறுமையா கூட கேட்காம அவசரப்பட்டு என் மேலேயே பழிய சுமத்துட்டேன். இது பாரு, எந்த மனுஷனும் பிறக்கும் போதே திருடனா பிறக்கிறது இல்ல. ஒரு ஞானிக்கு கசப்பான கடந்த காலம் இருந்திருக்கும், ஒரு பாவிக்கு தூய்மையான எதிர்காலம் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் ஒரு அனாதையானதுதான். என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்தி ஆளாக்குனது என் அண்ணா அண்ணிதான். என் அண்ணன் ஒரு வெறி பிடிச்ச லட்சியவாதி. என் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் போனஸ் விஷயத்துல தகராறாச்சு. இந்தாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். ஸ்ட்ரைக்குன்னு ஒண்ணு நடந்தாதானே? நான் கண் முன்னால் நடந்த கொலையை பார்த்தேன். என் அண்ணன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு முரட்டுத்தனமான பிடிவாதம்? அவங்கள எதுக்கு நம்மளால முடியுமா? கண் முன்னாடி நடந்த கொலையை பத்திட்டு சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருங்கன்னு யார் சொன்னது? ஏதோ கார் மோதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கார் டீடைல்ஸ், லொட்டு லோசுக்கு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் பார்த்ததானே சொன்னேன். பார்த்ததுல சொல்லணுங்கிற சட்டம் அது இருக்கா? உங்க ஒருத்தரால இந்த சமுதாயத்தை மாத்த முடியுமா? டேய், இந்த பாரு, மனுஷனா பிறந்தா சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒண்ணா நினைச்சு உழைக்கும். அப்படி இல்லன்னா அவன் வெறும் ஜடம் தான். அப்படி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க நான் விரும்பல. உங்களை ஜடமா இருங்கன்னு யார் சொன்னது? டேய், இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் உடைப்பேன். பயமா இருந்தா வீட்டை விட்டு வெளிய போ. பயத்தை பத்தி பேசுறேன். நமக்கு எதுக்கு ஊர்வம் வந்தா கேக்குற? நான் சொல்றேன் வேண்டாம் வேண்டாம். ஓ, எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் அப்படி சொல்ல அடிச்சேன்னா ராத்திரி இதெல்லாம் பேத்துக்கோ. அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் என்ன சொல்லி என்ன சொல்ல தெரியுமா? பொடி பையன், சின்ன பையன். அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா. பெரியவர் நீங்களா பொறுத்து கூடாதா? முடியல முடியல. என் கோவத்தை அடக்க முடியல.
நான் அடக்கட்டுமா? எப்படி? இப்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது தெரியுது. என்ன விஷயம்? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கொலை விஷயமா அவர் வைஃப சிஎம் கிட்ட நேரா கூட்டிட்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். அவங்களும் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. எப்படி? ஏங்க, அந்த அம்மா வீட்டுல தனியா தானே கஷ்டப்படுவாங்க. பேசாம அவங்களும் நம்ம வீட்டோட வந்து இருந்துட்டு போட்டுமே. என்ன சொல்றீங்க? நீ எப்போ என் மாதிரி பேச ஆரம்பிச்ச? இனிமே நம்ம வீட்டுல சண்டையே இருக்காது. நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கூட நேரங்காலமே தெரியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர். நீங்க தானே மிஸ்டர் சதாசிவம்? ஆமா. முருகேசன் கொலை விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க தானே? ஆமா. அது விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? இந்த நேரத்துலயா? டிஎஸ்பி ஸ்டேஷன்ல காத்திருக்கிறாரு. அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். அண்ணே. என்ன தர? என்னண்ணே அண்ணன் போலீஸ் ஜீப்ல போறாரு? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கேஸ் விஷயமா ஏதோ விசாரணையா? அதான் ஸ்டேஷன்ல போய் டிஎஸ்பி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தாச்சே. டிஎஸ்பி வர சொன்னாரா? சிஎம்மோட நடவடிக்கையா இருக்கும். இந்த நேரத்துலயா? சார் நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாண்டா, சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காரு. சரி. உங்க அண்ணன் இன்னும் வரலடா. என்னது? ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? ஏதோ விசாரணைக்காக நேத்து ராத்திரி அண்ணன் போலீஸ்காரங்க கூட்டு போனாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? எனக்கு தெரியல சார். அப்ப எனக்கும் தெரியாது. வேணா எல்லா ஸ்டேஷன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். கூட்டு போனது போலீஸ்காரன் தானம்மா, திரும்பி வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. சார், நேத்து எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானே? அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன மாதிரி யாராவது போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்க. இது வரைக்கும் அமைதியா பேசிட்டு இருக்கனால எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? மன்னிச்சிருங்க சார், எனக்கு அப்படி தோணுச்சு. போங்க வெளியில, போங்க வெளியில. இன்ஸ்பெக்டர், ஏதோ சந்தேகத்துல கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கே இப்படி எரிஞ்சு விடுறீங்க? ஏய், ஏன் இடத்த விட்டு முதல்ல வெளியில போடா. Get out of my place. Your place? This is a public place. You are a public servant. This chair, your uniform, your rank, everything is for the public. Avas, mind it. Hey. தோரே. ஏதோ இங்கிலீஷ்ல get out சொல்றாரு. வாங்க நீ. கொலை பண்ண சொன்னப்போதா என்னையே நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்டரை எதிர்த்து உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்தது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் கோச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி பண்ண மாட்டேன். நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கமான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன? I love you. என்ன சொல்ற? ஆமா அலெக்ஸ், நான் உன்னை விரும்புறேன். என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட நான் அப்படி சொல்லணும்னு நீ விரும்புறியா? I love you. Shut up. Repairu overall. இந்த ஜால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். லுக், 10 வருஷமா ஒண்ணா சேர்ந்து தொழில் சேரும். ஏன் இப்ப இந்த சொத்த காரணங்களை சொல்றீங்க? அந்த அலெக்ஸ் இதுக்கு என்ன சம்பந்தம்? Damn it. அவன் இங்கிருந்து போய் 7 நாள் ஆச்சு. எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்னு. உங்க பிசினஸ பத்தி எல்லா விவரமும் தெரியும். அதோட எங்க பிசினஸ பத்தி அவனுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அலெக்ஸ் நீங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க. அதனால அவனை விட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பீட்டருக்கு சென்டிமெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சட்டம், துரோகியை மன்னிக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரத்துல அவனுடைய பணம் இங்க இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிட்டு இருக்கேன் பார் தொழில்,
அதை விட்டுருவேன். Got it? அணு எங்க கடத்தி வச்சிருக்க? தப்பு கடத்தல, சுட்டு கொல்ல சொன்னேன். அவதான் தப்பிச்சிட்டாளே. அங்கதான் என் குறி தப்பிடுச்சு. நீயா சுட்ட? சுட சொன்னேன். ஆனா அந்த ஆலெக்ஸ் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இதோ பார், நம்ம எல்லா விஷயத்திலும் பகையாளிகள், பங்காளிகள். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாம நண்பர்கள். ஆலெக்ஸ் என்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். பாஸ்டர்ட். உன்னையும் மீறி அலெக்ஸ் அணுவை கடத்திட்டு போனது உண்மையா இருந்ததுன்னா அணு எனக்கு கிடைச்ச உடனே அலெக்ஸை நான் சுட்டு கொன்னுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்த்துக்கிட்ட ஆலெக்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அந்த அணுவை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? முட்டாய். முட்டாய். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வந்து 3 நாள் ஆச்சு, இப்போதான் தெரியுதா? போய் வேலையை பாரு. இல்ல, நான் இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுதுல? இந்த ரொல்லு மட்டும் தான் வேண்டாங்கிறது. வேலையை பாருண்ணா. அலெக்ஸ், அலெக்ஸ், என்ன இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல? குடிங்க. ஆமா, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. இல்ல, இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன் ஏன் நடக்காது? ஏன் நடக்காதா? கொச்சின்ல இருக்கிற உன் அத்தை வீட்டுல ஒன்று கொண்டு போய் சேர்க்கணும். அலெக்ஸ், இங்க இருந்து 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியல. வேலை பாக்குறோம், பணம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இன்னும் 2 மாசத்துல இந்த ஹோட்டல் வேலையை முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷமே சாவு வந்தா கூட எனக்கு கவலை இல்ல. இன்னொரு தடவை சாவை பத்தி பேசின பல்ல லோச்சிடும் ராஸ்கல். நீ வாழணும், நான் வாழணும், 2 பேர் சேர்ந்து வாழணும். அந்த ஐயனாரி பீட்டை எதிர்த்து வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு சாவுக்குன்னு பேசிட்டு இன்னொரு தடவை அப்படி பேசின பல்ல லோச்சிடுவேன் ராஸ்கல். என்ன ஈர? சும்மா சொல்லக்கூடாது, நீ என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேடா. ஆமா. என்ன டாவா? ஆமாடா. இது பாரு, நீ சொன்ன மாதிரி இங்கே செட்டில் ஆயிடலாம். இந்த புதுசா டாயில போட்டு பழகிக்காத, எனக்கு பிடிக்காது. சரிடா. வாடி போலாம். என்னது? அட வாடினா இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. இருங்க. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வருஷம் நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒருத்தர் முன்னாடி 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை வரிசை நல்லா லைன் 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 லைன். ஏய் குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வைப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். இங்க பாருங்க, இன்னைக்கு இருந்து புது ரூல். ஒரு ஆளுக்கு 1 குடம் தண்ணி தான் விடப்படும். 1 குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க.
வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரண விடாயா? தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு வேற. இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்க தண்ணி மண்ணள்ளி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவ? வேணாடா மாறுங்க, நான் மான பிடிச்சற. புறத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா அடிக்கறாங்கடா. அதுல குத்திடுவீங்களா? இருங்க அம்மா டேய் இருங்க. டேய் தாண்டவராயா நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். சரி. அட பாவிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? தம்பி ஒடுங்காலுரி உள்ள முருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே. தம்பி ஏடன்பான் எழுத்துணர்வான் இறைவாவும் தமிழிசையை பாடும்படி. என்ன பாடிக்கிட்டே வர? காலிபயங்கிரி சூனிமதாங்கினி கண்ணில் தருகின்றாள். கண்கள் சிவந்தில் மன்னம் எழுந்துறது காட்சி தருகின்றாள். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கழிச்சிருச்சா? அது எதுக்கு தம்பி நம்ம பாட்டில் வாங்கிக்கலாம். தேவை நமக்கு பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான் சிமெண்ட் பிரச்சனை தான். நம்ம அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். ஆஹா அதுதான் சொன்னாங்க தம்பி. வேட்டி மேல முள்ளு போட்டாலும் முள்ளு மேல வேட்டி போட்டாலும் கிளிய போறது என்னமோ இந்த பேப்பர் தான். ஐயோ டேய் ராம்கோ சிமெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணு. ஐயா ஐயா இவங்கள பாத்துறீங்களா ஐயா? ஓ அனுவா மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? கட்டடத்து மேல போயிட்டாங்கயா. காலங்காத்தால வந்து கழுத்து இருக்கிறேன். டேய் நம்ம ஆளுங்க பூரா கட்டடத்தை சுத்தி நில்லுங்கடா. நான் மேல போயிட்டு ஒரு முடிவோட வர்றேன். போங்கடா. அலெக்ஸ் என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? நாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அவசர அவசரமா குழந்தைய பெத்துக்கணும். குழந்தைன்னு உனக்கு கவலை பிடிக்குமா? ஆமா அலெக்ஸ். நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. நமக்குன்னு யாருமே இல்ல. நம்மளை சுத்தி நிறைய குழந்தைங்க, நிறைய உறவுக்காரங்க. எனக்கு இந்த தனிமை பிடிக்கல. எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பெத்து கொடுக்குறியா? என்ன மாதிரியா? இல்ல முதல்ல என் அண்ணி மாதிரி, ரெண்டாவது உன் மாதிரி. ரெண்டாவது எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும். ஒண்ணு மாதிரி பத்துக்குமா? நல்லா பத்துக்க. உன் சௌரியத்துக்கு பத்துக்கு தாயி. நாம ரெண்டு நமக்கு ரெண்டுங்கெல்லாம் தேவையில்ல. நிறைய பத்துக்க. அது ரெண்டு எண்ட கூட நான் வளர்க்குற நல்லபடியா. அப்போ என்னப்போ அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லப்போ. நான் இல்ல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை தான். ஒரு அனாதை நிச்சயமா இன்னொரு அனாதைக்கு துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ண மாட்டான். ஐயனாத்த உழைச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. பாவம் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் நிச்சயம் எனக்கு தண்டனை தருவாமா? நிச்சயம் தருவான். வேற வழி இல்லாம தான் நான் அவன்கிட்ட போய் வேலை பார்த்தேன். சரி ஆளா இருக்கட்டும். கீழே பெரிய கூட்டமே இருக்காங்க. நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கமா போயிருங்க. இங்க பாருங்க இவங்களுக்கு ஐயா நான் நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க போயிட்டு வாங்க மாப்ள. போயிட்டு வாமா. அம்மா என்னை மறந்துடா தாயி. தைரியமா எத்தனை பத்துக்க. ஆடி பத்தாம் சரி பத்துக்காலாம் சரி பத்துக்க. டேய் மேல இருக்காங்கடா. ஏய் சீக்கிரம் வாடா. ஆமா வாடா. அணுவை கொடுத்துரு. உனக்கும் எங்களுக்கும் தகராறு வேணாம். இது பாரு அனுவை நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு தகராறு தான். என்ன பண்ணுவேன்? என் கைக்கு வேலை தர வேண்டியிருக்கும். அப்போ நான் காலால பாத்துக்கிறேன். வாங்க.
ஏன்ற ஏன் நம்ம போற இடம்லாம் அப்படி ஆகுது? இந்த பாரு, போர்க்களத்தில் இறங்கியாச்சு. இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல. பாபலா. அலெக்ஸ், சாரி அலெக்ஸ். என்னாலதானே உனக்கு எவ்வளவு கஷ்டம். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. Come on. வேலை கட்டி தொந்தரவு பண்ண பல்லெல்லாம் உடைச்சிருவேன். மேஸ்திரி, ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? நீ பல்லு இல்லாத பருவம் ரெண்டு. ஒன்னு பிறந்த வயசு, இன்னொன்னு போற வயசு. எப்படி? பேசாம போடா. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லணும்னா எதுவும் சொல்லணும், போடா. அப்பா. அரே நைனா. அரே, அட காதல் ஜோடி. நீ எப்படி இருக்க? நீங்க போட்டு கடையை அடிச்சு போட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அகில இந்திய ஹோட்டல் சங்கமே என்னைய தேடிட்டு இருக்கு. ஐயோ, அப்படியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லட்டா? சொல்லு பாப்போம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? அக்கா, நம்ம கவிதை எப்படி? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? எழுதிட்டாங்களா? விட மாட்டாங்க போல இருக்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. அது சரி, உங்க கால் பையன் என்னாச்சு? எங்க போறதா உத்தேசம்? கொச்சின். அங்க எங்க அத்தை இருக்காங்க, தூரத்து சொந்தம். உங்களுக்காச்சும் சொந்தம்னு சொல்லிக்க தூரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா எனக்குன்னு யாருமே இல்ல. நான் உங்களை சொந்தம்னு சொல்லிக்கவா? நானும் உங்க கூட வரட்டா? வரட்டுமாக்கா? கவிதையில பாட மாட்டியா? கவிதைலாம் பாட மாட்டேன், பாட்டா மாத்திக்கிறேன். உனக்கு திருத்தவே முடியாது. பாடா. இருந்த வேலையும் போச்சு, பணத்துக்கு என்ன பண்றது? பணம் தானே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு சம்பாதிக்கிற மாதிரி நமக்கு ஐடியா இருக்கு. என்னப்பா அது? இது பிடிங்க. ரெண்டு பேரும் பிடிங்க. கண்ணு மூடுங்க. கண்ணை திறக்க கூடாது. அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாதுமா. பிச்சை. டேய், போடாங்க. அம்மா, பல்லல கல்ற ராஸ்கல். ஏண்டா நாங்க பிச்சை எடுக்கிற ரேஞ்சா? பிடிக்கலையா? வேற ஐடியா சொல்லிட்டா? அப்பா சாமி, நீ ஐடியாவே சொல்லாத. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அம்மா. ஒரு நிமிஷம். ஹலோ ரஃபிக். நான் தான்டா பேசுறேன். அலெக்ஸ், எங்க இருக்கிற பேசுறேன்? ஐ ஆல் ரைட். அனுப்புறா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்றா. உனக்காக என் உயிரை கொடுப்பா அலெக்ஸ், சொல்றா. கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எவ்வளவு? எங்க வரணும்? ஓகே, நாளைக்கு காலையில் கொச்சின் மீட் பண்ணுவோம். சரி, நாளைக்கு கொச்சின்ல பார்க்கலாம். பாய். என்னாச்சு? ரஃபிக் நாளைக்கு கொச்சின் வர சொல்லிருக்கா. உடனே புறப்பட்டாகணும். எப்படி போறது? கையில வேற காசு இல்ல, பசி வேற. பாட்டு பண்ண பாடு பாப்பா, பசிய கொஞ்சம் மறந்து இருக்க. என்னடா சொல்ற? பாட்டு பண்ண பசி போயிருமா? ஆமா, இப்ப நான் பாட்டுமா? டேய், இப்போ வா. லைஃப்ல ஸ்பீட் ஆகணும்னா ரெடி 1 2 3 4.